முன்னெல்லாம் வந்து பொங்கல் பரிசு வாங்கினா அந்த கரும்பு, பச்சரிசி, வெல்லம் அது அந்த பொருட்கள் இதர பொருட்கள்லாம் குடுப்பாங்க. இப்போ நடுவுல வந்து பணம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப தேவையான பொருளாயிடுச்சு. போன வருஷம் வந்து அரசு எதுவுமே தரல. இந்த வருஷம் வந்து அரசு வந்து அதுக்கு சரியான ஒரு பட்ஜெட்ட போட்டு ஒரு ரூ. 3000 குடுத்தா கூட அது வந்து இந்த ஏழை மக்களுக்கு ரொம்ப பெரிய பணம் சார். இந்த ரூ. 3000ங்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து அவங்க வந்து திருப்தியா வந்து அந்த பொங்கல் விழாவ கொண்டாடுவாங்க. அதனால ஒரு ரூ. 3000லேருந்து ஒரு ரூ. 5000 வரைக்கும் அவங்க குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரூ. 6000 கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ எல்லாமே விலைவாசி ஏற்றத்தில் தான் இருக்குது. எதுவுமே வாங்க முடியாத நிலைமையில் இருக்குனால ஒரு ரூ. 6000 கொடுத்தாக்கா மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பருப்பு, பொங்கல் பரிசுலாம் அதுக்கு தேவையான எல்லாமே இருந்தது. அதில் முந்திரி முதல் கொண்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. வெறும் அரிசி, சக்கரை மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது ரெகுலராக வர்றது தான். ஒரு ரூ. 5000 கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னாக்கா ஏழை பாலை எவ்வளோ செலவு சட்டு எல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டாலின் சார் தரார் எங்களுக்கு மாதம் 1000 இருந்த போதில் கூட வந்துட்டு இதுவும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மகளிருக்காக தான் அவர் எல்லாம் ஒதுக்குறாரு. நம்மளுக்கோசரம் எதுவுமே செய்யல அவர். எதனா செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. போன வருஷம் எதுவும் கொடுக்கல சார். இந்த வருஷம் ஒரு 5000 3000 கொடுத்தாக்க நல்லா இருக்கும். கரும்பு, வேஷ்டி, புடவை எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏழைங்களுக்கு நல்லா தான் இருக்கும். வாங்கி தின்னலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு போடலாம். ஏதோ ஒன்று கொடுத்தாக்கா நல்லா இருக்கும் சார். ஒரு 5000 இல்லை 3000 எது கொடுக்குறாங்க உங்க சந்தோஷம். கொடுத்தா நம்ம சந்தோஷம். பொங்கல் கொண்டாடலாம். பரிசு வந்து ஒரு 5000 கொடுத்தா பரவாயில்ல. என்ன 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசியே, அந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கோடியான கோடி நன்றின்னு சொல்லலாம். நாங்கள் வேற எதுவுமே தர மாட்டாங்க. 100 50 கொடுக்குறாங்க, அதுல அவங்களே அடிச்சிடுறாங்க. நாங்க என்ன எடுக்கிறது? என்ன பொங்கல் சாமான் அது ஒரு பேரா? அப்படி இருக்கக்கூடாது. கொடுத்தா ஒரு இதா கொடுக்கணும். இல்லையா இல்லைன்னு இன்னும்